பாண்டியர் ஆட்சி காலத்தில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்னு தான் கேள்வி. உத்தர மந்திரி என்று அழைக்கப்படுறாரு. இப்போ பாண்டியர் ஆட்சி காலத்திலே அமைச்சர்களாக பணியாற்றியவர்கள் யார் யாருன்னு தெரியுமா? இங்கே பாருங்க, பா மா அப்படின்னு ஷார்ட்கட்டு. பாண்டியர் ஆட்சி காலத்தில் மாறன்காரி, அப்புறம் மாணிக்க வாசகர், அடுத்து குலச்சிறையார், இவங்களாம் அமைச்சர்களாகவே பணியாற்றினவங்க. இந்த மாறன் எயினன், மூர்த்தி எயினன், இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? பாண்டியருடைய அதிகாரிகள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏனாதி சாத்தனாக இருக்கட்டும், சாத்தன் கணபதியாக இருக்கட்டும், இவங்களும் பாண்டியர் ஆட்சி காலத்தில் மதிக்கத்தக்க அதிகாரிகள். இன்னொன்று திறன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். திறன் என்பவர் யாருன்னா பாண்டியர் ஆட்சி காலத்தில் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு அதிகாரியை தான் இந்த இடத்துல திறன்னு சொல்கிறாங்க. சரி, பாண்டியர் ஆட்சி காலத்தில் முக்கியமான ஒரு விஷயம், படைத்தளபதிகள். பாண்டியருடைய படைத்தளபதிகளுக்கு பட்டங்கள் வழங்கினாங்க. என்ன மாதிரி பட்டங்கள் வழங்கினாங்க அப்படின்னு கேட்டால், பாருங்க, பராந்தகன்லாம் வருது பார்த்தீங்களா? உடனே நீங்கள் சோழர்கள் ஆட்சி காலம்னு போயிடக்கூடாது. ஏன்னா முதலாம் பராந்தகம், இரண்டாம் பராந்தகம் நீங்கள் படிப்பீங்க. சரி, இங்கே பள்ளி வேலன், இன்னொன்று பராந்தக பள்ளி வேலன், பராந்தக பள்ளி வேலன்லாம் பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த மாதிரி படைத்தளபதிகளுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாறன் ஆதித்தன் என்றும் தென்னவன் தமிழ்வேல் என்றும் கூட பட்டங்கள் படைத்தளபதிகளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இந்த எழுத்து மண்டபம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது என்னன்னு கேட்குறீங்களா? எழுத்து மண்டபம்னு பாண்டியர்களுடைய செக்ரட்டேரியட், அரசு செயலகம் இருக்கு இல்லையா, அதற்கு பேர் தான் எழுத்து மண்டபம்னு அழைக்கப்படுது. இது ரொம்ப முக்கியம்.